நம்ம கஷ்டப்படுறதை விடையும் காசு வந்து பயங்கர முக்கியம் கிடையாது. அம்மா ஒன்றும் இல்லைப்பா. வேணாம் அது வைக்கிறேன். டாட்டா பை பை. ஹலோ கட் பண்ணிட்டா என்னாச்சு மேடம் சோகமா உட்காந்துருக்கீங்க? இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யுவர் கார்த்திகா. திஸ் இஸ் யுவர் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க போறோம்? அச்சிபா சொல்லு. ஒண்ணுமே இல்லங்கறதான ட்விஸ்ட். அதாவது நாங்க இன்னைக்கு எங்க போறோம்னா எங்க வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் நாங்க இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ அதுக்காக தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னா ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டு ஒரு 2 வருஷமா ஆசைப்பட்ட ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லலாம். அது எங்க வீட்டுல அது இல்ல. அதைத்தான் நாங்க இன்னைக்கு வாங்கலாம்னு ஒரு ஆசையில போறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து கிச்சனுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அதுவும் வாங்கணும்னு இருக்கோம். அப்புறமா நார்மலா சமையல் பொருள் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கும் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு தெரியல. வாங்க பாப்போம். போறோம், நீங்களும் வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே நாங்க அதை தான் பண்ண போறோம். ஓகே, உங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து பர்ச்சேசிங்காக கிளம்பிட்டு இருக்கோம். அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு லைட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தண்ணி நிறைய குடிங்க. வீட்டை விட்டு வெளியே இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி கொட்டுன்னு உடம்புல இருந்து விசர்ப்பு. அதனால தண்ணி நிறைய குடிங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, மோஸ்ட்லி அந்த விஷயம் யாருமே அதிகமா வீட்டில் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். நாங்கள் ரொம்ப 2 வருஷமா ட்ரை பண்ணி இப்போதான் வாங்குறோம். நாங்கள் வந்து பொதுவாகவே ஒரு விஷயம் வாங்குறதுக்கு ஒரு 100 வாட்டி யோசிப்போம். ஏன்னா கடன்ல முங்கிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் அவ்வளோ யோசிப்போம். கரெக்டா? இப்போ நாங்கள் வந்து என்ன விஷயம்னா, ரொம்ப 2 வருஷமா நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் வந்து வீட்டில் இந்த விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லாஸ்ட் இப்போ வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கும். எனக்கு என்ன தெரியும்? அதுக்கு காரணம் என்னன்னா, மேடம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, நானும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், மேடமும் கொஞ்சம் நிறையவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால வந்து அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். வாங்கிடுவோம். நம்ம கஷ்டப்படுறதை விடையும் காசு வந்து பயங்கர முக்கியம் கிடையாது. நோட் பண்ணுங்கப்பா. ஏன்னா காசு வரும் போகும். ஆனா நம்ம உடம்பு நாசமா போச்சுன்னா சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. நம்ம காசு வரும் போகும். ஆனா நம்ம கஷ்டப்பட்டே இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் ஐயோ கஷ்டம்னு ஒதுக்கி வச்சுட்டே தான் இருக்க முடியும். காலையில கூட ஒண்ணு சொன்னாங்க, என்ன தெரியுமா, 20 இப்போ நம்ம வந்து 20 வயசுல வாங்க வேண்டியதா அப்பவே வாங்கி அனுபவிக்கணும். அது 30 வயசுல கிடைச்சிச்சுன்னா நம்மளால அனுபவிக்க முடியுமா? அது அப்படி இல்ல. 10 வயசுல போட வேண்டிய ட்ரெஸ் 10 வயசுல வாங்காம அதை 20 வயசுல வாங்கி போட்டா அது செட் ஆகுமா? செட் ஆகாது. அதே மாதிரிதான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எந்தெந்த விஷயம் எந்தெந்த வயசுல வாங்கணுமோ அந்தந்த விஷயத்தை அந்தந்த வயசுல வாங்கிடணும். எல்லாத்தையுமே அதே மாதிரி தான். ஸோ அதை தான் சொல்ல வந்தேன். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. அதுக்குன்னு கடன் வாங்கி யாரும் வாங்க சொல்லல. காசு லைட்டா சேர்த்து வச்சு பொறுமையா அதுக்குன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டே இருந்து ஒன்றும் பண்ண போறது கிடையாது. வாங்க, சரியா? முடிவா என்னதான் சொல்ல. சரி ஓகே, என்ன வாங்க போறோன்றத வந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க, அப்போ புரியும் என்ன வாங்குறோன்னு. 2 ஐட்டம். அதுல ஒரு ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னொரு ஐட்டம் அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். சரி ஓகே, வாங்க. எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வசந்தத்துக்கு வந்திருக்கோம். என்ன ஐட்டம் வாங்க போறோன்றத சொல்றோம். கல்லெல்லாம் கொத்துவாங்க தெரியுமா? கல்லு டிஃப்ரெண்டா இருக்கும். டூ சைடு ஒயிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு மோட்டாரும் உங்களுக்கு கியர் டைப்ல வரும். 1450 எதுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சதா? கிரைண்டர் வாங்கலாம்னு வந்தோம். இதுதான் எனக்கும் அவளுக்கும் யூஸான ஒரு விஷயம். யார் சாமி இவன்? நம்ம வீட்டுல கிரைண்டர் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கு. 2 கல்லு, அதுல கோடு இருக்கும்ல, அது எத்தனை கோடு இருக்கு சொல்லு. அந்த கல்லுல கோடு இருக்கும்ல, அதுதானே நல்லா அரைக்கும். என்னடி சொல்ற? அம்மா ஒண்ணும் இல்லப்பா. 2 3 லைன் இருக்கும்.
தெரியுமா? அந்த இதுதானே நானும் கேட்டேன். மீண்டும் மீண்டுமா? பிங்கே போதும்னு நினைக்கிறேன். பத்தியா செலக்ட் பண்ணி வச்சுட்டு போறோம் ஒரு இடம். என்ன விஷயம்னா நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு. ஆமா. இன்னொரு ஆனா விஷயம் எனக்கு என்னன்னா இன்னொரு உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துனோன்னு பயமா இருக்கு. ஆனா ஆனா இப்போதைக்கு பட்ஜெட்டுக்கு எனக்கும் இவளுக்கும் தாராளம் போதும். ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் அழகா இருக்குன்னு தோணும் இல்ல? அதான் பொண்ணுங்க எல்லாருக்கும் சேர்த்து உள்ளது. இல்ல இல்ல இது எனக்கு மட்டுமா? நம்ம 2 பேருக்கும் தானே. நான் ஒரு அமௌண்ட் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் சரியா. இங்க வந்ததுக்கு அப்புறமா இதோட நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு இங்க இருக்கு. அதான் இருக்கு, அது போதும். லாஸ்ட் அது போதும் சொல்லிட்டேன். அதான் நொந்து நூல் சை வெந்து வெதும்பை எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. போலி. இன்றைய முக்கிய செய்திகள். நான் முதலாக பருப்பு போலி சாப்பிட போகிறேன். காஃபி வரட்டும். ஒரு மடக்கு காஃபி குடிச்சா இந்த பக்கத்துல ஒரு இங்க ஒண்ணு வந்து நிக்குது, இல்லைன்னா தொண்டை வைக்க செத்து போயிருவேன். வல்லாத்த சதீரு எப்படின்னா நான் இந்த பக்கம் பர்ஸ் வச்சிருக்கேன்ல, அப்போ கொஞ்சம் ஏந்தி உட்காரலாம் அப்படின்றதுக்காக டேபிள் தெரிஞ்சு ஒருக்க கேட்டேன், சம்சான்னு கேட்டேன், அடுத்து கேட்டேன் வெஜ் பப்ஸ்ன்னு கேட்டேன். எதுக்குன்னா வெஜ் பப்ஸ் சாப்பிட்டுட்டு வயிற்றுல கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா சம்சாம் இல்ல கேட்டிருக்கணும்ல இருக்கான்னு. அப்ப நான் கம்மியா சாப்பிடுவாங்கல்ல வெஜ் பப்ஸ். இல்ல புரியல. ஆஹா என்ன சொல்றான் பாருங்க. கப்ப பத்தியா குடிச்சிட்டு தூரப்படாத, கழுவி வீட்டுக்கு. பைத்தியம் அது பேப்பருக்கு அப்படின்னா எனக்கு தெரியும், அது தெரியுமா செக் பண்ணு. என்ன சொன்ன? என்னோட பப்ஸையும் புடுங்கி தின்றுவோம். அவரு உன்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாரு, நல்ல தின்னுன்னா. ஆஹா இந்த போறப்பு தான் போயிடாமா சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? அண்ணா எனக்கெல்லாம் வேணாம். கொஞ்சம் நல்லா இருக்குடி. ஒரே புளிப்பு. நல்லா இருக்குல்ல? வேணாண்டா அது மட்டும் பண்ணாரா சொல். எதை மட்டும் கேட்காது, நீ வேணா புதுசா வாங்கிக்கோ. நல்லா இருக்கு. சரி காய் வலிக்கு நான் சாப்பிட போறேன், வைக்கிறேன். டாடா பை பை. ஹலோ கட் பண்ணிட்டா நீ சாப்பிடு, நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியல. தெரியலையா? சரி ஓகே, வாங்க நம்ம உள்ள போயிட்டு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் சரியா? அது இல்லையோ நல்லா இருக்குல்ல? இங்க வந்திருக்கேன். என்ன இருக்கு? சிங்கிள் என்ன இருக்கு? டபுள்ல ட்ரிபிள் போயிடுச்சு. ரெண்டி. ஓகே. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டம் அவளுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம்ல. மூஞ்சியெல்லாம் பார்க்காதீங்க, வேர்த்து வெதுச்சிருக்கு, வெளியில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு சோஃபா எடுக்க வந்திருக்கோம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கடந்து அலைஞ்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிஞ்சது, இப்போ சோஃபா எடுக்கணும். ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தோம், அதுதான் எடுக்க போகிறோம் சரியா? நல்லா இருக்கா? அன்னைக்கு தானே பார்த்துருந்தோம். இதே 3 சீட்டர்ல அன்னைக்கு பார்த்துருந்தது. ஓகே ஹாப்பியா? இங்க ஒரு பட்ஜெட் கம்மியான ஒரு சிங்கு இருக்காரு. எங்க பட்ஜெட் கம்மியான சிங்கு. என்ன டைலாக்? தாய் அந்த பசு அந்த மாட்டுக்கிட்ட இருந்து ஒரு கவ், அதாவது ஒரு மாடு. இவர் என்ன சொல்லுவாரு? அந்த ஏசி அந்த இது கரண்ட் எல்லாமே அந்த சோஃபா எப்படி வருது தெரியுமா அவளுக்கு? நாங்கள் வந்து
எடுத்திருக்கோம். 2 ஃபோட்டோ போடுறேன். இந்த 2 ஃபோட்டோல எந்த ஃபோட்டோ எடுத்திருப்பேன்றதை நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுங்க. கெஸ் பண்ணுங்க. சரி, கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு பண்ணி தந்தாங்க. ஓகே, நாங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சிருந்த ஒரு அமௌண்ட் அதை விட கம்மியாக தான் ஓரளவுக்கு கம்மி பண்ணி தந்தாரு. டெலிவரி மட்டும் வீட்டுக்கு பண்ணி தந்துருவாங்க. டெலிவரி சார்ஜ் நார்மலாக இருக்கும். சின்ன சின்ன ஐட்டம்ஸுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது. பெரிய பெரிய ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் இருக்கு. லிஃப்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்குறாங்க, லிஃப்ட் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க. ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ரொம்ப நாள் கனவு, ரொம்ப 2 வருஷமா ஆசைப்பட்டு இன்னைக்கு தான் நடந்திருக்கு. ஸோ அதனால கனவை நிறைவேற்ற நான் எப்பவுமே இருக்கேன். தயவு செஞ்சு ஓவரா நடிக்க விஷயம்லாம் வந்து வீட்டில் போன பிறகு கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்னு சொல்கிறோம். சரியா? ஊற்றுது என் மூஞ்செல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா மதியானம் நாங்கள் கிளம்புனது, மதியானம் சாப்பிடல, ஒரு டீயும் அப்புறமா அந்த இது போலியெல்லாம் சாப்பிட்டது பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், பேச முடியல. போகிற வழியில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு மற்ற விஷயங்களை பேசிக்கிறோம். ஓகே, எல்லாம் முடிஞ்சது. அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து திங்ஸ் வரும் வீட்டுக்கு. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு மற்ற விஷயங்களை பேசலாம். என்னாச்சு மேடம், சோகமாக உட்காந்துருக்கீங்க? ஒரே தண்ணி தாவம். சொல்லு, என்ன சொல்ல? ஆனா அவனா சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நான் இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். ஏன்னு சொல்லு. ஏன்? ஏன்னா நான் ஃப்ரீ ஹேர்ல இருக்கேன். சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்ததில்லங்க. தங்கதர ஜோக். முடி காமெடி பண்ணக்கூடாது. பசியில பைத்தியம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பசியில தங்கதுரைக்க தங்கச்சி ஆயிட்டா. வர குக்கு கோமாளி பாக்குறேன்ல. நான் தங்கதுரை ஃபேன் தான். ஆனா தங்கதுரை கூட இந்த அளவுக்கு கொடூரமா காமெடி பண்ணிருக்க மாட்டாரு. ஜோக்கே சொல்ல போறது இல்ல. இது என்னோட காமெடி. கார்த்திகா ஜோஸ் புக்கு போட்டுவா. நீ கொஞ்ச நாள் புக்கு போட்டுவா. இது என்னோட ஜூஸ். என்னோட போலி எடுத்து கைய வச்சு என்னோட போலி எடுத்தல. கைய வச்சு என்னோட போலி எடுத்தே இல்லையா? ஃபிங்கர் பிரியாணி ஞாபகம் இருக்கா? என்னோட அன்னைக்கு நாங்க ஒரு யூடியூப்ல சும்மா ஏதாவது த்ரில்லிங் படம் பார்க்கல, ஒரு படம் அதாவது பார்த்து பேருங்க கருங்காப்பியம். அதுல வந்து ஒரு கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுல இடையில ஒவ்வொரு கதையை தான் வச்சிருந்தாங்க படத்துல. அதுல ஒரு கதையில வந்து கொரோனா பீரியட்ல வீட்டுக்கு வர வச்சு அவங்க கை இருக்குல்ல ஃபிங்கர்ஸ் எல்லாம் வெட்டி ஃபிங்கர் பிரியாணி பண்ணுவாங்க. என்னடா இது? அது அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் இப்ப சொல்றேன், நீ உன் கை இங்க வந்துச்சுன்னா அதை வெட்டி வீட்டுல போய் நாளைக்கு உனக்கு பிரியாணி வச்சுருவோம். எனக்கு வரும். தொட்டனா தொட்ட நீ கெட்ட. ஏன்னா இதுவே போதும். என்ன பண்றாங்கன்னே இவ்வளவு நேரம் ஞாபகம் இல்ல, இப்ப ஜூஸ் குடிக்கும் போது ஞாபகம் வருதா? அவங்க சாப்பிடும் போதுன்னு என் குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லைன்னா எனக்கு அப்ப கூட எனக்கு தோணுச்சு, ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க. தெரியும், நீ போய் சொல்லாத. ஆனா தெரியும்ல, உண்மையை சொல்லு. வர்ற கோத்துக்கு அப்படியே எங்க இருந்து கண்டுபிடிச்சாலே தெரியல. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டா இங்க இருந்து ஒரு 3 மணி போயிருப்போமா? இல்ல 4 மணி. 4 மணிக்கு போனோம். கரெக்டா 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். 8:45 வீட்டுக்கு வந்தோம். முடியல போகணும்னு சொல்லிட்டு போனோம். முடியலாம் இருக்கு. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு இவளுக்கு காமெடினால போனே ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி போச்சு. 2வது வாட்டி இந்த டயலாக் நான் சொல்றேன். போய் அந்த கிரைண்டர் பார்க்க போனோமா, செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால சரி. எனக்கு கல்ல தெரியுமா? கல்ல எனக்கு வசந்தன் கோலம் உனக்கு நான் கிரைண்டர் வாங்கி தர சொல்லி கூட்டிருப்பேன். அங்க செலக்ட் பண்ணி சரி நம்ம அப்புறம் வரலாம்னு சொல்லிட்டு போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போனோம். வேற ஒன்றும் இல்லை. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவ தான் சொன்னா 7ஆம் தேதிக்கு நமக்கு வாங்கிக்கலாம், அப்பவே அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. மண்டே இப்ப காமெடியே இருக்கு. என்னடா மண்டை இது? நீர் கழிச்சு நமக்கு ப்ராடக்ட் ஓகே போய்க்கலாம். இப்போதைக்கு நீ என்ன ஆசைப்பட்டியோ அது நீ வாங்க. அது நான் மட்டும் ஆசைப்பட்டதில்லை. இப்பவும் ஃபுல்லு பொய். வாயை திறந்து பொய் பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா டேய்? அவளோட கம்ஃபர்ட்டுக்கு தான் ஒரு சோஃபா வாங்கியிருக்கா. காரணம் என்னன்னா, வேலை பார்த்துட்டு வந்து உட்காருவா. 2வது விஷயம் வந்து அவளுக்கு வேலை பார்க்கறதுக்காக கரெக்டா எப்படியெல்லாம் இருக்கோ அப்படியெல்லாம் பார்த்து உட்காரு. நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எப்படியெல்லாம் அவ கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் கம்ஃபர்ட் பார்த்து. டேய் சும்மாறா. எப்படிலாம் கம்ஃபர்ட் வாங்கலையே. எனக்கு இந்த ஸ்டாண்டே இல்ல. நான் அவளுக்கு வந்து ஸ்டாண்ட் வாங்கி கொடுக்கணுமா? கூந்தல் எப்பவுமே ஒண்ணு சும்மா இருக்கு. காதலர் தினத்துல வருவாங்களே அந்த ஹீரோ, அவங்க யாரு? அவருக்கு ஹேர் இப்படிதான் வரும். ஹெல்மெட் வச்சு அப்படி இருக்கு. ஹெல்மெட் வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல் எப்படிதான் என்ன வருது நிக்காது. அதனால அப்படி பண்றீங்க. நான் நினைப்பேன் எதுக்கு தலைமுறை பிச்சு இழுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு நினைப்பேன் எப்பவுமே.
வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம். இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி லூசுரா லூசு இல்லனே மென்டல். குடிச்சு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து முடிச்சு ஆர்டர் போட்டு அப்ளை சாரி ஆமா அப்ளை பண்ணி நாளைக்கு அப்ளை பண்ணி நான் பண்ற டார்ச்சர் 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 பண்றான். பேசி பைத்தியம் மிஸ்டேக். பேசணும்னா பேசு. சோஃபாக்கு வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னொரு 4-5 டேஸில் வரும். எந்த சோஃபான்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து சோஃபான்றது ரொம்ப ஆசை, அது எல்லாருமே பிடிக்கும். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் வந்து சோஃபா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ தான் லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது கார்த்திகா மட்டும்தான். சரி விடு விடு. இல்லை இவ ஹெல்ப் பண்ணல. ஹெல்ப் பண்ணல, நானாக தான் வாங்கினேன். நானா கஷ்டப்பட்டு இவெல்லாம் ஹெல்ப் பண்ணல, நானாக தான் வாங்கினேன். சும்மா ஒரு பேருக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு சொன்னேன். சாமன் இல்லை பாட்டு தெரியாது. ரியாக்ஷன் 2 இதுல ஒரே மாதிரி இருக்கு. ஓ சாரா மறந்துட்டேன். கரிங்காலி எல்ல கொடுங்கல்லூரு ரியாக்ஷன் இடிச்சுதா மூக்கு. சரி ஓகே, இனி கொஞ்ச நேரத்துக்கு பேச மாட்டா. ஸோ நான் மட்டும் பேசிட்டு வரேன். சரி அப்போ பேச முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோதான் இருக்குது. கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு பைத்தியத்து கூடலாம் நான் வீடியோ எடுக்கேன்றது உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு புரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும், பிடிச்சதை பண்ணுவோம், பிடிச்சத மட்டும் பண்ணுங்க. பண்ணாதே.